ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக்கிங் நியூஸாக ஒரு முக்கியமான தாள்களானது வெளியான இந்த தாள்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. அதோடு பெரிய கேள்வியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்களிடையே எழுந்துட்டுருக்கு. அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை சிறுமி கொலை வழக்கில் நான் போதையில் தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தாயார் பகீர் தகவல் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுத்த அந்த பகீர் வாக்குமூலம் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ட்ரெண்டிங்காக பரவி அவங்களையே 4 பேர் கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ அவங்க கூறின அந்த முக்கியமான தாள்கள் என்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குவீங்க. கோவை மாவட்டம் சூலூரில் சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் திடுக்கிடும் தாள்கள் ஒன்று தற்போது வெளியாகியிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அதாவது சிறுமியின் தாய் மகள் காணாமல் போன அன்று மதுபோதையில் இருந்தது தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பது மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பகுதியில் பாரதிபுரம் என்ற கிராமம் இருக்குது. இங்கு 10 வயது சிறுமி கடந்த மே 22ஆம் தேதி மாலையில் திடீரென்று மாயமானாங்க. அருகில் உள்ள கடைக்கு சென்ற அவர் அதன் பின் வீடு திரும்பவில்லை. இதனால் குடும்பத்தினர் சார்பில் சூலூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அப்போ சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் சிறுமியை அவரின் குடும்பத்துக்கு நன்கு பரிச்சயமான கார்த்தி என்ற நபர் அழைத்து சென்றது தெரிய வந்தது. அவரை பிடித்து விசாரணை செய்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார். இதனிடையே சிறுமி அருகில் இருந்த குளக்கரை ஒன்றில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது அவரை பிடித்து விசாரணை செய்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருந்த சமயத்தில் சிறுமி அருகில் இருந்த அங்கே குளக்கரை ஒன்றில் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனை செய்ததில் அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. மேலும் இந்த விஷயத்தை தெரித்து மறைத்ததாக கார்த்தியின் நண்பர் மோகன்ராஜும் கைது செய்யப்பட்டனர். அதாவது இந்த விஷயத்தை தெரிந்து மறைத்ததாக கார்த்தியின் நண்பரான மோகன்ராஜும் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டுருக்கு. இந்த நிலையில் சமூக வலைத்தளங்களில் பாரதிபுரம் பகுதியை சேர்ந்த பெண் என சொல்லப்படக்கூடிய ஒருவரின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதில் சிறுமி காணாமல் போன அன்று அவருடைய தாய் மதுபோதையில் இருந்தார் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. மே 23ஆம் தேதி காலையில் தான் மகள் காணாமல் போன விஷயம் அவருக்கு தெரியுமா? கொலை செய்யப்பட்ட கார்த்தியோடு அந்த பெண்ணுக்கு பழக்கம் இருக்கிறதா? மிட்டாய் வாங்கி கொடுத்து எல்லாம் அந்த சிறுமியை அழைத்து செல்லவில்லை. போலீசார் விடிய விடிய தண்ணீர் கூட அருந்தாமல் சிறுமியை தேடினர் என அந்த பெண் கூறியிருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நெஞ்சு அனைவருக்குமே பதைக்கிறது. இந்த நிலையில் சிறுமியின் தாய் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அப்போது தனக்கு தெரியாமல் மகளின் உடலை கணவர் குடும்பத்தினர் எரித்து விட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அப்போது அவரிடம் சிறுமி மாயமாகும் போது நீங்கள் மதுபோதையில் இருந்ததாக சொல்லப்படுகிறதே என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதற்கு என் கணவர் மதுப்பழக்கம் உடையவர். குழந்தை காணாமல் போனதற்கு ஒரு நாள் முன்பு கருப்பு கலர் குளிர்பானத்தில் மதுவை கலந்து அதனை ஃப்ரிட்ஜில் வைத்திருந்தார். அது தெரியாமல் நான் எடுத்து சிறிது குடித்தேன். ஒரு மாதிரி இருந்ததால் அப்படியே வைத்து விட்டேன். அடுத்து 1 மணி நேரத்தில் எனக்கு தலை சுற்றல் மாதிரி ஏற்பட்டு நான் படுத்து விட்டேன். அந்த நேரத்தில் தான் குழந்தை கடைக்கு சென்றது. இப்படி ஆகும் எனக்கு தெரியவில்லை. அதோடு என் கணவன் ஏன் மதுவை ஃப்ரிட்ஜில் வைத்திருந்தார்? அதில் குழந்தை எடுத்து குடித்திருந்தால் என்னவாகி இருக்கோ? நான் அந்த வீட்டுக்கு சென்று 1 மாதம்தான் ஆகியுள்ளது. என் வீட்டில் என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்? நாங்களே குழந்தையை பறிகொடுத்த துக்கத்தில் இருக்கிறோம் என சிறுமியின் தாயார் பதில் தாள்களை தெரிவித்திருக்கிறார். ஸோ அவர் தெரிவித்த இந்த தாள்களும் சமூக வலைத்தளங்களில் பெரிய கேள்வியை எழுப்பிட்டுருக்கு. ஸோ கோவை சிறுமியுடைய கொலை வழக்கில் இந்த மாதிரி நிறைய திடுக்கிடும் தாள்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டே இருக்கு. இதோடு சூலூர் கொடூரத்தை திசை திருப்ப உதயநிதியை வைத்து ஏஐ போலி படம் தீவிரமாக பரவக்கூடிய ஒரு வதந்தியும் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவிட்டுருக்கு. ஸோ அந்த வதந்தியை பற்றியும் நான் உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க.
சூலூர் பள்ளப்பாளையத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசு சந்தித்து வரக்கூடிய கடுமையான சட்ட ஒழுங்கு விமர்சனங்கள்ல இருந்து தப்பிக்கவோ முதல்வர் விஜயின் பிம்பத்தை காப்பாற்றவோ சமூக வலைத்தளங்களில் மிக மோசமான திசை திருப்பல் வேலைகள் அரங்கேறி வருவது வெளிச்சத்துக்கு தற்போது வந்திருக்கு. ஆமாங்க, குற்றவாளியை எதிர்க்கட்சியோடு தொடர்பு படுத்தி ஏஐ தொழில்நுட்பம் மூலம் போலி புகைப்படம் தயாரித்து அதை திட்டமிட்டு பரப்பி வரக்கூடிய ஆளுங்கட்சி ரசிகர்களுடைய செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக ஒரு முக்கிய தாள்கள் கசிந்திருக்கு. நிர்வாக குளறுபடிகளை மறைக்க கார்ப்பரேட் பாணியில் மக்களுடைய இதை மாற்றுவதற்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யப்படுவதாக தாள்கள் கசிந்திருக்கு. சூலூர் வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான கார்த்திக் என்பவனை எப்படியாவது திமுக காரனாக சித்தரித்து விட்டால் தாவேக அரசு மீதான மக்கள் கோபம் அப்படியே திமுக பக்கம் திரும்பிவிடும் என ஆளுங்கட்சி ஐடியா கணக்கு போட்டிருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. இதற்காக கைது செய்யப்பட்ட கார்த்திக் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோடு நெருக்கமாக நின்று சால்வை அணிவிப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தத்துரூபமாக உருவாக்கியிருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. குற்றவாளி கார்த்திக் தீவிர திமுக உறுப்பினராகவோ அவருக்கு உதயநிதிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்ற பொய்யான கேப்ஷனோடு போலி புகைப்படம் தாவேக ரசிகர்களுடைய எக்ஸ் பக்கங்கள் மற்றும் முகநூல் பக்கங்களில் காட்டுத்தீயாக பரவப்பட்டு இருக்கு. ஆனால் டிஜிட்டல் தடவியல் மற்றும் உண்மை சரிபார்ப்பு ஆய்வாளர்கள் அந்த புகைப்படத்தை ஆராய்ந்த போது அது முற்றிலும் ஏஐ மூலம் மார்பிங் செய்யப்பட்ட போலியான படம் என்பது சில நிமிடங்கள்லேயே அம்பலமாயிருக்கு. அரசுக்கு ஏற்பட்டுள்ள கெட்ட பெயரை துடைக்க இந்த போலி இதை கிரியேட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயமும் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக ட்ரெண்டாக பரவிட்டுருக்கு. ஒரு பக்கம் சிறுமியுடைய இழப்புக்கு பெரிய ஒரு இது இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் அந்த இழப்பை தாண்டி இவங்க தான் கரெக்டாக இருக்காங்க, அவங்க தப்பாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறது மக்களிடையே ஒரு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த சூலூர் கொடூரத்தை உடனே தட்டி கேட்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை ஃபாலோ பண்ணாமல் அதை விட்டுட்டு நீ தான் கரெக்டு நான் தப்பு அந்த மாதிரி சண்டை போடுறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் தங்களுடைய ஆதங்கங்களை கேள்விகளாக எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி நடக்காமல் தண்டனை இனிமேல் உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளாகவும் இருக்கும். ஸோ எல்லாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த விஷயத்துக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். தண்டனை கிடைத்த அடுத்த நிமிஷமே அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் சிறுமியுடைய தாயார் இந்த பகீர் வாக்குமூலத்தை இப்போ கொடுத்துருக்குறாங்கள, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நியூஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு நியூஸில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.